ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கிரைண்டிங் மிஷின் பற்றி. இந்த கிரைண்டிங் மிஷின் வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்குறவங்க வந்து வச்சுருப்பாங்க, வால் கட் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம வீட்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வால் கட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, மெட்டல் கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மரத்தை கட் பண்ணுறது கூட இப்போ செயின்சான்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கிரைண்டிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது மல்டிபிள் யூஸஸுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த மிஷினோட பிளேட்ஸு. ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டிங் வீல், அது வந்து கிரைண்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து வால் கட்டிங் பிளேடு, மூணாவது வந்து மெட்டல் கட்டிங் பிளேடு, நாலாவது செயின்சா, இதுதான் மரம் இருக்கிறதுக்கு உள்ள பிளேடு. இப்போ அந்த மிஷினில் எப்படி இந்த பிளேடை மாட்டுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வால் கட்டிங் பிளேடை பார்ப்போம். வால் கட்டிங் பிளேடுக்கு வந்து கூடவே ஒரு ரிங் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரிங் ரொம்ப முக்கியம். அந்த ரிங் இல்லாமல் அது கரெக்டாக அந்த மிஷினில் உட்காராது. ஸோ அந்த மிஷினில் இருக்க அந்த லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பிளேடை அந்த ரிங் மாட்டிட்டு அந்த பிளேடை அதில் வைக்கணும். வச்சுட்டு டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது பின்னாடி வந்து ஒரு பட்டன் ஒன்று இருக்கும், அதை அழுத்தி பிடிச்சிட்டு கீயை வச்சு டைட் பண்ணணும். திரும்ப வந்து கலட்டுறதுக்கு வந்து அதே மாதிரி பின்னாடி இருக்க அந்த பிளாக் கலர் பட்டனை அமுக்கி பிடிச்சிட்டு கீயை வச்சு கலட்டணும். இதுதான் மெட்டல் கட்டிங் பிளேடு. இதுக்கு வந்து அந்த ரிங் வராது, வெறும் பிளேடை மட்டும் வச்சு லாக் பண்ணி யூஸ் பண்ணணும். கிரைண்டிங் மிஷினில் வந்து இந்த கவர் ரொம்ப முக்கியம். இந்த கவர் வந்து வால் கட் பண்ணும்போதோ இல்லை மெட்டல் கட் பண்ணும்போதோ உங்கள் மேலே படாமல் இருக்கிறதுக்கு, வால் கட் பண்ணும்போது தூசி உங்கள் மேலே படாமல் இருக்கும். அதே மாதிரி மெட்டல் கட் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன நெருப்பு துளி வந்து உங்கள் மேலே படாமல் இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த பக்கத்து நெருப்பு பறக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கிரைண்டிங் வீல். இது வந்து மெட்டலில் துருப்பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் கிரைண்டிங் பண்ணி. அடுத்தது வந்து செயின்சா. அந்த செயின்சா எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம்.
அசெம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் மரத்தை வெட்டி பார்க்கலாம். இது எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் ஈஸியாக இதை வச்சு கட் பண்ணிடலாம். கிரைண்டிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். சும்மா அசால்ட்டாக ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ரிட்டன் உங்கள் சைடே வந்து வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 2 கையில் நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணணும். இது வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க. இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோ பார்க்குறதுக்கு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.